குளிர்காலம் வந்துருச்சு, மழைக்காலம் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. நிறைய பேருக்கு இந்த கோல்டு, காஃப், சைனசைட்டிஸ் இந்த மாதிரியான பிரச்சனைகள் குழந்தைகளுக்கும் வயதானவர்களுக்கும் நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குங்க. இந்த மாதிரி மழைக்காலங்களில் நம்ம கையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மூலிகை. பெரும்பாலும் இந்த மூலிகையை பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. உடல் வலியாக இருந்தாலும் சரி, நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே சரி செய்கிறதுக்கு உங்களுக்கு இந்த மூலிகை ஒரு காயக்கற்பம். மழைக்காலம் முடிகிற வரைக்கும் நீங்கள் ஒரு 5 நாள் 6 நாள் தொடர்ந்து இந்த சூப் ஒரு பவுலில் குடிச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா இதயம் மட்டும் கிடையாது, நுரையீரலும் ஆரோக்கியம், நுரையீரல் கபம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு குணமாகுது. இல்லைங்க, இதை டீ மாதிரி நான் குடிக்கலாமா? தாராளமாக குடிக்கலாம். வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். குளிர்காலம் வந்துருச்சு, மழைக்காலம் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கு. நிறைய பேருக்கு இந்த கோல்டு, காஃப், சைனசைட்டிஸ் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் இல்லைங்களா? என்ன செய்யறதுனே தெரியலங்க. இந்த கோல்டு வந்துருச்சுன்னா நைட்டு ஃபுல்லாக இரும்பிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லுவீங்க. இதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒரு சிலருக்கு வீசிங். ஸோ அந்த வீசிங் ப்ராப்ளம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நைட் நல்லா தூங்கிட்டு இருப்போம், திடீர்னு மூச்சு திணறல் ஏற்பட்டு வீசிங் ஏற்படுறது இருக்குது. குழந்தைகளுக்கும் வயதானவர்களுக்கும் நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குங்க. இந்த மாதிரி மழைக்காலங்களில் நம்ம கையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மூலிகை. பெரும்பாலும் இந்த மூலிகையை பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. உடல் வலியாக இருந்தாலும் சரி, நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே சரி செய்கிறதுக்கு உங்களுக்கு இந்த மூலிகை ஒரு காயக்கற்ப மூலிகை. அதுதான் தூதுவளை. தூதுவளை கிடைச்சா விட்டுறாதீங்க. இந்த மழைக்காலங்களில் எல்லாருக்குமே அந்த உடல் ரொம்ப சில்லுன்னு ஆயிடுச்சு, அடிக்கடி எனக்கு ஃபீவர் ஏற்படுது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் சொல்கிறீங்களா? தூதுவளை உங்கள் கையில் எப்போதுமே வச்சுக்கோங்க, நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். பொதுவாக காயக்கற்பம் அப்படின்னு சொல்கிறது சித்த மருத்துவத்தில் முக்கியமான ஒரு விஷயங்க. நார்மலாக மூலிகைகளை காயக்கற்பமாக நம்ம பயன்படுத்தலாம். அதே மாதிரி நம்மளுடைய வாழ்வியல் முறையிலும் காயக்கற்ப முறைகள் இருக்குது. அதில் ஒன்று தான் பிராணாயாமம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூச்சு பயிற்சி. எஸ், நிறைய பேர் இந்த பிராணாயாமம் இப்போது காலையில் நிறைய பேர் செஞ்சிட்ருப்பீங்க இல்லையா? இந்த பிராணாயாமத்துலேயும் நிறைய டைப்ஸ் இருக்குங்க. பேசிக்காக நீங்கள் அந்த மூச்சை சமநிலைப்படுத்தி, மூச்சை ஒழுங்குபடுத்தி நீங்கள் வச்சிட்டு இருந்தீங்கன்னா நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராது. இப்போது உங்கள் நுரையீரலை நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கணுன்னா அதுக்கு முக்கியமான ஒரு மூலிகை தான் இந்த தூதுவளை. தூதுவளையை பொறுத்த வரைக்கும் நல்ல கார்ப்புத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு மூலிகை, கபத்தை விரட்டக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மூலிகைன்னு சொல்லலாம். இப்போது பிராணசக்தி நம்ம உடலை நிலைச்சிருக்கிறதுக்கான சில மூலிகைகள் இருக்குது இல்லைங்களா? ஆக்சிஜன் நம்ம உடலில் நார்மலாக இருக்கும்போது மட்டும்தான் உடலில் பிளட் சர்க்குலேஷன் நார்மலாக நடக்கும். நிறைய பேர் திடீர்னு எனக்கு தலை சுத்தல் வருதுங்க, தலையில் நீரேற்றம் ஏற்பட்டுடுச்சு, சைனசைட்டிஸ் மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, இதெல்லாம் சொல்கிறீங்க இல்லையா? இதற்கு காரணம் உடலில் ஆக்சிஜன் லெவல் ரொம்ப குறைவாக இருக்கிறது தான். அதை சரி செய்கிறதுக்கு, ஆக்சிஜனை நம்ம உடலை தக்க வச்சுக்கிறதுக்கு 2 வழிமுறைகள். ஒன்று, பிராணாயாம பயிற்சிகளை நீங்கள் சரியாக செய்யணும். இல்லைங்க, எனக்கு பிராணாயாமம்லாம் பழக்கம் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா நல்லா உங்களுடைய மூச்சை ஆழ்ந்து இழுத்து வெளியில் விடுங்க. இதுவே போதும். ஒரு 10 நிமிடங்கள் தொடர்ந்து டெய்லி காலையில் நல்லா ஃப்ரீயாக ரிலாக்ஸாக உட்காந்துட்டு பத்மாசனத்தில் உட்காரலாம், இல்லை சமணம் விட்டு உட்காருங்க. இல்லைங்க என்னால் தரையில் உட்கார முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு சேர் போட்டு கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு நல்லா ஒரு ப்ரீத் பண்ணுங்கள். டீப்பாக ப்ரீத் பண்ணி ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு 10 நிமிடங்கள் தினந்தோறும் செஞ்சாலே மூச்சு நம்ம உடலில் பியூர் ஆக்சிஜன் உடலில் எல்லாமே பரவ ஆரம்பித்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுது. ஸோ அப்போது லங் கெப்பாசிட்டியை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் இல்லையா? அதற்கு முக்கியமான ஒரு மூலிகை தான் இந்த தூதுவளை. தூதுவளை எடுத்துட்டு நம்ம லங்ஸை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும்போது உங்களுக்கு நோய்களே அடுத்த நிலை என்னென்னா நோய் தானே, நோய் வராமல் தடுக்கிறதுக்கு இந்த தூதுவளை பயன்படுது. இந்த தூதுவளையில் நல்லா நம்ம பார்த்துருப்போம், ஒரு பர்பிள் கலரில் நல்ல ஒரு ஊதா கலரில் மலர்கள் இருக்கும். அது நார்மலாக நம்ம எங்கேயுமே பார்க்குறது. இதுலேயே வெண் தூதுவளைன்னு ஒன்று இருக்குது, வெள்ளை நிறத்தில் மலர்கள் இருக்கக்கூடிய தூதுவளை. இதுவும் முக்கியமான ஒரு காயக்கற்ப மருந்து மூலிகை அப்படின்னு சொல்லலாம். இந்த தூதுவளை இலை, இதனுடைய மலர்கள், இதனுடைய காய் எல்லாமே கபத்தை விரட்டக்கூடிய மூலிகைங்க. ஸோ இது எல்லாமே நமக்கு கபத்தை விரட்டுவதற்காக பயன்படுது.
சரிங்க, இந்த தூதுவளையை நான் எப்படி பயன்படுத்தலாம்? சளி ரொம்ப நாளாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தைகளுக்கு ரொம்ப ஈஸியாக நம்ம கொடுக்கக்கூடிய மெத்தட் அப்படின்னு பார்த்தோம்னா, லேகிய வகை. லேகியம் அப்படின்னா எந்த வகையான மூலிகையாக இருந்தாலும் அது இனிப்பாக நம்ம மாற்றி கொடுக்கக்கூடியது. தூதுவளை லேகியம்னா கொஞ்சம் கார்ப்பாக விறுவிறுப்பாக இருக்கக்கூடியது. நிறைய பேருக்கு இந்த டான்சிலைட்டிஸ் இருக்கும் பார்த்தீங்களா, பேசவே முடியலங்க, உள்ளே என்னால் உணவு விழுங்கவே முடியல அப்படியெல்லாம் சொன்னீங்கன்னா, அதை சரி செய்கிறதுக்கு தூதுவளை பயன்படுதுங்க. ரெகுலராக நம்ம தூதுவளை லேகியம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து டெய்லி குழந்தைகளுக்கு ஒரு வேளை நீங்கள் கொடுத்துட்டு வந்தாலே போதும். ஸோ டெய்லி ஒரு வேளை இந்த தூதுவளை லேகியம் நீங்கள் பயன்படுத்தும் பொழுது உடலில் நுரையீரலில் இருக்கக்கூடிய கழிவுகள் உங்களுக்கு வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ தலை நீரேற்றம் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் தூதுவளை லேகியம் நீங்கள் பயன்படுத்தலாம். தூதுவளை பொடி கடையில் வாங்கிக்கோங்க. இந்த பொடியோட நம்ம வேறு என்னென்ன சேர்த்து இதை சூப் மாதிரி குடிக்கலாம் இதையும் நம்ம தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா சூப் மாதிரி குடிக்கும்போது குழந்தைகள் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவர்களும் இதை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. தூதுவளை சூப் ரொம்ப சிம்பிளுங்க. உங்களுக்கு இலை கிடைச்சா எடுத்துக்கோங்க. தூதுவளை இலை கிடைக்கும் இல்லைங்களா, தூதுவளை இலை கிடைச்சா எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதனோட வழக்கமாக நம்ம எப்படி சூப் செய்வோமோ அந்த மாதிரி தான் கொஞ்சம் சீரகம் போட்டு சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி அதனோட சேர்த்துட்டு தூதுவளை இலைகளும் சேர்த்து மிளகு சீரகம் பொடி சேர்த்து நல்லா பாயில் பண்ணி நீங்கள் சூப் மாதிரி தினம்தோறும் குடிக்கலாம். இந்த மழைக்காலம் முடிகிற வரைக்கும் நீங்கள் ஒரு 5 நாள் 6 நாள் தொடர்ந்து இந்த சூப் ஒரு பவுலில் குடிச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா இதயம் மட்டும் கிடையாது, நுரையீரலும் ஆரோக்கியமாக இருக்கும். இதயத்திற்கு ஏன் தூதுவளை நல்லது அப்படின்னு சொன்னோன்னா, ஹார்ட் பீட்டுக்கு இது ரொம்ப நல்லதுங்க. அந்த ரிதம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு சிலருக்கு அந்த பால்பிட்டேஷன் வந்துடும், மூச்சு திணறலோட படபடப்பு வந்துடும். ஐயோ படபடன்னு இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை சரி செய்கிறதுக்கும் உங்களுக்கு தூதுவளை ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டுன்னே சொல்லலாம். அப்போ ரெகுலராக இந்த தூதுவளையை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டே வாங்க. நுரையீரல் கபம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு குணமாகுது. இல்லைங்க இதை டீ மாதிரி நான் குடிக்கலாமா? தாராளமாக குடிக்கலாம். தூதுவளை பொடி 100 கிராம் எடுத்து வச்சுக்கணும். இதனோட என்னென்ன மூலிகைகள் நம்ம சேர்க்க போகிறோம் அப்படின்னா, திப்பிலி அப்படின்னு சொல்லும்பொழுது கண்டத்தில் இருக்கக்கூடிய கபம், நுரையீரலில் இருக்கக்கூடிய சளி அத்தனையும் வெளியேற்றுவதற்கு திப்பிலி பயன்படுதுங்க. ஸோ திப்பிலி ஒரு 10 கிராம், தூதுவளை இலை 100 கிராம் அப்படின்னா திப்பிலி ஒரு 10 கிராம் எடுத்துக்கோங்க. திப்பிலி 10 கிராம், மிளகு 10 கிராம், சீரகம் 10 கிராம், சுக்கு 10 கிராம், கொத்தமல்லி விதைகள் இருக்குது பார்த்தீங்களா, 50 கிராம் எடுத்துக்கணும். ஸோ இது எல்லாமே ஒன்றாக சேர்த்து லேசாக வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே நம்ம தூதுவளை பொடியாக தானே வச்சுருக்கோம், இதனோட சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, உங்களுக்கு தூதுவளை டீ செய்கிறதுக்கான நம்மளுடைய மூலிகை கலவை ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த டீ பொடியை 1/2 ஸ்பூன் எடுத்து ஒரு 1.5 கிளாஸ் தண்ணீரில் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் பாயில் பண்ணிக்கோங்க. வடிகட்டி குடிச்சிக்கோங்க. நல்லாவே உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும். ஸோ ரெகுலராக இதை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டே வரும்போது உங்கள் உடலில் கபம் குறைய ஆரம்பிக்கும். ஸோ கபம் தொடர்பான பிரச்சனைகள் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். தூதுவளை அப்படின்னு சொல்கிறது ஒரு மிக சிறந்த காயக்கற்ப மூலிகைங்க. இதை தொடர்ந்து நம்ம துவையலாகவோ, துவையல் கூட செய்வாங்க, தூதுவளை இலைகளை துவையல் செய்து சாப்பிடுவாங்க. துவையல் செய்து சாப்பிடலாம், ரசம் வைத்து சாப்பிடலாம், சூப், டீ, நான் சொன்ன மாதிரி டீ பயன்படுத்தலாம். நிறைய பலன்கள் இருக்குது. ஸோ குளிர்காலங்களில் மழை காலங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு தூதுவளை ஒரு காயகற்ப மூலிகை. ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.